இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவாகரத்து செய்ய முயன்ற கணவனிடம், நான் உன் கண் எதிரிலேயே 10 ஆண்களுடன் உடலுறவு கொள்வேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என மனைவி சவால் விடுத்த நிலைமையில் கணவர் மனைவியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலம் செமரியா சவுகி கன்சாராவை சேர்ந்த தம்பதிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த நிலைமையில்தான் அவர்கள் இருவரும் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தனர். அந்த நிலைமையில் தம்பதியர் இருவரும் வேலை நிமித்தமாக லக்னோ சென்றிருந்தனர். அங்கு அவருடைய மனைவிக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் இடையே திருமணத்துக்கு புறம்பான உறவு ஏற்பட்டது. வீட்டில் கணவன் இல்லாத போது அந்த பெண் அந்த ஆணுடன் உடலுறவில் ஈடுபட்டுள்ளார். அதை கணவன் நேருக்கு நேர் பார்த்து விட்டார். இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டை வெடித்தது. இந்த நிலைமையில்தான் ஜூலை 5ஆம் தேதி இருவரும் லக்னோவில் இருந்து ரயில் மூலம் துர்க் வந்தனர். ஜூலை 6ஆம் தேதி பெமேதாரா வந்து சேர்ந்தனர். அன்றிலிருந்து கணவர் அந்த பெண்ணை விவாகரத்து செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலைமையில்தான் ஜூலை 6ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி அளவில் 2 பேருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. அப்போது அவருடைய மனைவி, நீ என்னிடமிருந்து விவாகரத்து பெறப்போகிறாய், இப்போதே இந்த வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய 10 ஆண்களை இங்கு வரவழைத்து அவர்களுடன் உடலுறவில் ஈடுபடப் போகிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அவருடைய மனைவி சவால் விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் அவருடைய மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்தார். பின்னர் அதை தற்கொலையாக மாற்ற முயற்சித்து அவர் மனைவியின் உடலை அவருடைய அறைக்கு தூக்கி சென்று கழுத்தில் கயிற்றை மாட்டி மின்விசிறியில் பிணத்தை தொங்கவிட்டார். இதனை அடுத்து தன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் அது தற்கொலை அல்ல என்றும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற உண்மையும் தெரிய வந்தது. அதன் பிறகு போலீசார் அந்த கணவரிடம் கடுமையாக விசாரித்தனர். அப்போது மனைவியை தான் கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் மனைவியை கொன்றதில் தான் வருத்தப்படவில்லை என்றும் இரக்கம் இல்லாதவர்களுக்கு இப்படித்தான் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தான் செய்த செயலுக்கு வருந்தவில்லை என்றும் அவர் போலீசாரிடம் கூறினார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.